அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த கால சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்படும் வாக்குவாதங்களில் நீங்கள் கவனமாக கையாள வேணும். தொழில்துறையில் பல்வேறு தடை தாமதங்களுக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் அடைவாங்க. வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் தொடர்பு கொண்டு பயணம் பெற வேண்டும். உத்தியோகர்கள் பணியிடத்தில் மன உளைச்சலை அடைவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் இரும்பு மற்றும் எந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் பங்குகள் மூலம் லாபம் பெறலாம். கலைத்துறையில் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மீடியாவில் பணிபுரிவர்களுக்கு உற்சாகமாக செயல்படும் அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கால் முட்டிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பண வசதி சுமாராக தான். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத நிலை காணப்படும். வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்குது. சகோதரர் வகையில் அனுகூலம் இருக்காது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்கள் உங்களை மரியாதையாக நடத்து கொள்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. கடன் கொடுப்பது வாங்குவது இரண்டும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரக்கூடிய ஒரு வாரம். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 11, 15. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 5, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். தினமும் காலை வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக இருக்குது. சூரியன் 9வது இடத்துல அமர்ந்திருக்காரு. யாருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை சங்கடப்படுத்த நேரிடலாம். மிக கவனமாக செயல்பட வேண்டிய காலம். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்திர பகவான் நல்லது கெட்டது என கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். வீடு மனை வாகனங்கள் வாங்க நீங்கள் யோசிப்பீங்க. வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டி அழகுபடுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் மனையாளும் நகைகள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. திட்டம் போட்டு செய்யும் தொழிலில் சில சறுக்குகள் ஏற்படலாம். ஆசை வார்த்தைகள் மட்டுமே. நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம். குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு தாமதமின்றி பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தொழிலில் வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் உங்களுடைய திறமையை காட்டி முயற்சி செய்தால் மனைவி கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுவாங்க. சனி 1ஆம் இடத்துல இருக்காரு. நில விற்பனையில் எதிர்பார்த்த திருப்பம் உங்களுக்கு ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகும் நேரம் இது. ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் தானாக விலகும். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. வெளியூரில் இருந்து வந்த தொழில்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்து கொண்டு இருக்கு.
பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் மட்டுமல்ல, உங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது. உதவிகரமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எழுத்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். தூர பயணங்களில் எச்சரிக்கை தேவை. அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடர்புகள் வணிக நிலை எதிர்பார்த்தபடி உயரும். உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். தேர்வுகளுக்காக படிக்கும் மாணவர்களுக்கு கவனமாக படித்தால் கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலம் காத்திருக்கு. சேவை செய்யும் முகமாக பொது நலத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சி பெறுவீங்க. பெண்களின் முன்னேற்றத்தில் குடும்பத்தாரை அனுசரித்து கொள்வது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முக்கியமான காரியங்களில் நீங்கள் எறும்பை ஒத்த சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீங்க. புது தென்பு உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகன வசதிகள் மேம்படும். சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் பொங்கும். புதிய வசதி வாய்ப்புகள் பெருகும். சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து வந்த வாணிபத்தில் அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாரம் சிலருக்கு காரிய தடைகள் வழக்கு விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். அவற்றை சில காலம் ஒத்தி போடுவது உங்களுக்கு கூடுதல் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பூமி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்குது. வீட்டில் நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்களால் லாபம் கிடைக்கும். வங்கி கணக்குகளில் ரொக்க இருப்பு கூடும். இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் எளிதில் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்களின் பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். தன சேர்க்கை உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு கணிசமான தொகை ஏற்படும். பணி சுமை குறைவினால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ராசியில் சனி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் அமைஞ்சிருக்கு. ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதிகார தோரணையும் எடுத்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொண்டு செயல்படுத்துவது நல்லது. கோபம் வராமல் நிதானமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் நினைப்பதும்படி மற்றவர்கள் நடந்து கொள்வதால் டென்ஷன் ஏற்படலாம். தொழிலில் வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் வேகம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.